மரண பயம். வாழ்க்கையை நினச்சி ஒரு பயமாக இருக்குது. என்னைக்காவது இறந்துருவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு மரண ஓலம் அடிக்குது. நீ போய் செத்துரு, நீ எதுக்கு இருக்கிற, வாழ்க்கையில் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, கல்யாணம் ஆகலை, நல்லா செட்டில் ஆகலை, ஒரு நல்ல நிலைக்கு போகலான்னா முடியல, உடலை பார்த்துக்க முடியல, ஒரு உள்ளுக்குள்ளே 1008 கேள்வி இருக்குது. எங்கே தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம், என்ன பண்ணுறோம், ஒன்றுமே ஒரு இடம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க. திருமணம் ஆகியுமே வாழ்க்கையை வெறுத்து போய் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே இருக்கிறதோட போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் நம்ம அகோரா ஃபவுண்டேஷன் அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த நிகழ்ச்சி கலந்துக்கும் போது அது ஒரு மாற்றம் கிடைக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எதனால் அப்படி இருக்குது? சரி, இதுக்கு ஒரு தீர்வு வேணுமில்ல. நாங்கள் எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தீர்வு தேடிக்கிறோங்கிறது பண்ணலாம். இயல்பாகவே எதனால் இது இருக்குதுங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது எங்களுக்கு ஏங்க இந்த கர்மவனை இறைவன் எங்களுக்கு கொடுத்தாரு, நாங்கள் ஏங்க இப்படி கஷ்டப்படணும், ஏங்க சாகர எண்ணமெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமில்ல தங்கம். உங்களுடைய மனம், உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உடல் இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் இல்லை, ஒரு தொடர்பில் இல்லை, தனித்தனியாக பிரிந்திருக்கிறது. இதுதான் தங்கம். சூரியனோடு ஆன்மாவும் சந்திரனோடு மனமும் கலந்திருக்கிறது, பூமியோடு உடலும் கலந்திருக்கிறது. இது மூன்றும் வேறு வேறு விதமாக பிரிந்திருக்கிறது. பூமியையும் சந்திரனையும் சூரியனையும் மூன்றும் ஒன்றாக சேர்க்க வேண்டும். அதை யார் செய்வார்? தூய தமிழில் போகிறணும், லோக்கலாக வருவோம். சித்தர்கள் தான் செய்வாங்க, மகான்கள் தான் செய்வாங்க, குருமார்கள் தான் செய்வாங்க, ஒரு யோகி தான் செய்வாங்க. தெய்வீக சக்தி புரிந்த ஏதோ ஒரு தெய்வம் தான் செய்யும், குலதெய்வம் செய்யும். சரிங்களா? ஸோ இவங்க தான் அதை மூணையும் ஒன்று சேர்த்துவாங்க. அந்த யுக்தியை, அந்த யோக கலையை, அந்த தியான கலையை அவங்க பல வருடம் பயிற்சி செஞ்சு இதை அவங்க உங்களுக்கு முறைப்படி கொடுப்பாங்க. இது தீட்சையாக கொடுப்பாங்க, இல்லை வேறு விதமாக கொடுப்பாங்க, திடீர்னு ஒரு ஹீலிங்காக கொடுப்பாங்க, எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. இது இவங்க தான் செய்வாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது மூன்றும் ஒன்று சேர்ந்து செயல்படும் பொழுது உங்களுக்கு உடல் மாற்றம், மனமாற்றம், ஆன்ம மாற்றம், அதாவது ஆன்மான்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, உயிர் மாற்றம் ஏற்படும். இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி நம்ம ஆன்மீகமாக எது பேசினாலும் இது சூடோ சயின்ஸுங்கிறாங்க. அறிவு அதிகமாகிடுச்சு, பொங்கி வழியுது, ஞானம் இல்லை. அறிவுங்கிறது ஞானத்துக்கு எதிரானது. சரிங்களா? ரொம்ப மூடத்தனமான நிலைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அறிவுங்கிறது தெரியாது. அறிவு அதிகமாகிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஞானம்ங்கிறது தெரியாது. ஒவ்வொரு லேயராக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் தங்கம் நடக்குது. சரி, உங்களுக்கு மரண பயம் விடுதலை ஆகணும்னா இது ஒன்று சேர்த்து ஒழுங்கு பண்ணிட்டீங்கன்னா போதும் தங்கம். அதுக்கு தான் அண்ணன் கூப்பிட்றேன். அதுக்கு தான் உங்களுடைய எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், என்ன குருன்னு எடுத்துக்கலாம், ஐயான்னு எடுத்துக்கலாம். நிறைய பேர் வேறு மாதிரி கூப்பிட்றீங்க, வாடா போடான்னு கூட கூப்பிட்றீங்க. எப்படியாலும் கூப்பிட்டுங்க. உங்களுடைய மரியாதையை, உங்களுடைய நடத்தைகளை பொறுத்து ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குறதும் கொடுக்காததும். ஸோ எந்த நிலையில் இருந்தாலும் சகோதரா, நீங்கள் வாங்க. பெண்களும் சரி, ஆண்களும் சரி, எந்த வயசில் இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு மரண பயத்திலேருந்து, மரண ஓலத்துலேருந்து ஒரு விடுதலை வேணும். எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு சொந்தக்காரனுங்க எவனுமே ஒழுங்கு இல்லை, எல்லாருமே என்னை சாகடிக்க முயற்சி பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு வழி இருந்தால் கொடுத்தவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க, நம்மக்கிட்ட வாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வகுப்புகள் நம்ம எடுத்துருக்குறோம், ஆன்மீக நிகழ்ச்சிகள். அதில் ஒரு மாற்றத்தை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பயப்பட வேண்டாம். அதுக்கு தான் நம்ம சித்த புருஷர்கள் எனக்கு தீட்சை கொடுத்து இந்த வேலையில் இறக்கியிருக்கிறாங்க. அதுக்கு தான் நான் இருக்கிறேனே. ஸோ ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் யாருக்காதும் கேட்கறதில்ல. அது வேறு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறவங்க காதெல்லாம் கேட்குது, நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி கேட்கும்? சரிங்களா? ஸோ ஒரு அகத்தியரையா இது பிள்ளைங்களுக்கு முக்கியமாக கொடுக்கணுங்கிறதுக்காக அழுத்தமாக சொல்லிக்கிட்டாரு. இறக்கும் தருவாயில் இறந்து போயிடலாம் நினச்சிட்டு இருக்கிற, இப்போ மாத்திரை கையில் வச்சுக்கிட்டு தூங்காமல் டெய்லியும் எங்கேயாவது போய் ரயிலில் விழுந்துடலாமா, எங்கிட்ட பாறையிலேருந்து விழுந்துடலாமா, ஏதாவது தூக்கு போட்டு தூங்கிடலாமான்னு கையத்தை வச்சுக்கிட்டு கத்தியை வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். பார்த்துட்டு இருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, சொந்தங்களே, என் நண்பர்களே, உறவுகளே, பிள்ளைகளே, தம்பிமார்களே, எதுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? யார் கைவிட்டாலும் சரி, அதான் என் குருநாதர் சொல்லுகிறார், தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் இருக்கிறான்னு சொல்கிறார் வேதத்தில், பைபிளில். அது எந்த வேதத்தில் வேணால் எடுத்துக்கங்க, பைபிள்லேருந்து சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன். கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார். இது மதமாற்ற விஷயம் கிடையாது, கிறிஸ்தவ மதம் கிடையாது, இது சத்தியம். இது வேதத்தில், எந்த வேதத்தில் எதுக்க சத்தியம். அதனால் சொல்கிறேன், இறைவன் இருக்கிறார், அந்த ஆதிசிவன் இருக்கிறார், அல்லாஹ் இருக்கிறார். எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க? வாங்க வந்து சேருங்க, சரி பண்ணிடலாம். பயமே வேண்டாம், நான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க. கால பைரவர் நேரில் பார்த்துருக்கிறீங்களா? உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன், கால பைரவரை பார்த்துருக்கீங்களா? அவர் பயத்தை வேறு இருக்கக்கூடியவர். சரிங்களா? ஐயா கூப்பிட்டா வருவார்,
வாங்க சரி பண்ணிடலாம். என்னடா இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குற அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐயா, நாம் என்ன சொல்கிறேங்கன்னா, ஒரு ஆன்மீகவாதியோ ஒரு குருவோ சந்திக்கும் போது ஒரு தெய்வீக பிரசங்கம் அந்த இடத்துல ஏற்படும். அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம பிள்ளைங்க எல்லாமே என்னமோ ஃபோன் பண்ணி அண்ணே நான் வந்து சாகிற மாதிரி இருக்கேன், என்ன செத்து போயிருவேனா, நாளைக்கே செத்து போயிருந்து பயமாக இருக்கேன், கடன் வேறு ஊறப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்கிறேன், என்றைக்குன்னா இதெல்லாம் கட்டுறது, ஒரு தொழில் பண்ண முடியல, பொழப்பு பண்ண முடியல, சுற்றி எல்லாம் ஒரே தொல்லையாக இருக்குது, இதெல்லாம் விட்டு போட்டு எங்கேயாவது போயிடலாமா, ஒரே அடியே போயிடலாமா, காரில் போய் எங்கேயா விழுந்துடலாமா அப்படின்லாம் தோணுதுன்னு அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஐயா நீ சாகணும்? ஒவ்வொருவருக்கும், இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இதைதான் ஜப்பான், சைனா போன்ற நாடுகள் கண்டுபிடித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலை நாடுகள் எல்லாம் நிறைய பேர் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் நம்ம சித்தர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. வெளிநாடுகளில் ஷாமன்ஸ் அப்படிங்கிறவங்க இதை கண்டுபிடிச்சி இது நுணுக்கமாக மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் சித்தர்கள். உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது தங்கம், அதை தெரிஞ்சுக்க தங்கம். அதை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிரும். ஆனால் நான் ஒரு நோக்கத்துக்காக பிறந்திருக்கேனா அப்படின்ட்டு. இதை தான் ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அம்பாசமுத்திரத்துலேருந்து. ஆனால் நான் சாகலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் ஒரு ஊனமானவனே, ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ணுறேனே, எனக்கு யாருமே ஆதரவு இல்லைண்ணே, என்னை எல்லாமே இப்படி சொல்கிறாங்கண்ணே, அசிங்கமாக சொல்கிறாங்கண்ணே அப்படின்னு சொல்லி உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சாகர எண்ணமே போயிடுச்சுங்கண்ணே, நான் வாழணும்னு ஒரு நோக்கம் இருக்குண்ணே, என்னோட வாழ்க்கை நோக்கம் தெரிஞ்சுக்கணும், நிகழ்ச்சியில் கலந்துக்கணுங்கிறாரு. உன் உயிர் எதற்காக போக்கக்கூடாது, இறைவன் கொடுத்து எதுக்காக எடுக்க ஒரு உரிமை கிடையாது. தயவு செஞ்சு உன் உயிருக்கு ஒரு மதிப்பு கொடு. சின்ன சின்ன பழங்கள் கூட கிலோ 150 ரூபா, 120 ரூபா, 140 ரூபா விற்கிறான்ப்பா, அதுக்கே அவ்வளோ மதிப்பு, நமக்கு அந்த மதிப்பு இருக்காதா? யோசிச்சு பாருங்க. ஒரு இளநீ 40 ரூபா 50 ரூபா விற்குது சென்னையிலலாம் போயிட்டீங்கன்னா. அந்த இளநிக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கும்போது, ஒரு இளநியே மனித உடலுக்கு ஒரு நன்மையான காரியங்களை செய்யுது, நாம பயனுள்ளதாக இருக்க மாட்டோமா? தங்கம், சாகிறதுக்கு நிறைய ஐடியா வருது மண்டையில, வாழ்றதுக்கு ஒரு ஐடியா கூட வரலையோ? ஐடியா கொடுக்குறோம் தங்கம், எப்படி வாழணும், எப்படி சந்தோஷமா இருக்கணும், எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும், எப்படி பணம் சம்பாதிக்கணும், எப்படி கடன் அடைக்கணும், என்ன வேலைக்கு போகணும், உனக்குள்ள என்ன திறமை இருக்கு, என்ன எனர்ஜி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க. அதுதான் சொத்து. எனர்ஜி தான் சொத்து. உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மாற்றி கொடுக்கிறேன். முறைப்படி நிகழ்ச்சியில் பதிவு செய்ய கலந்துக்குங்க. கலந்துக்கனாலும் சரி தங்கம், எங்க கெட்ட எண்ணத்தை விட்டுருங்க. வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அது என்னன்னு யோசிச்சு நீங்களே கண்டுபிடிச்சு வாழுங்க. சரிங்களா? உங்களுக்கு நோக்கம் இருக்கு தங்கம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கம் பிறந்திருக்கிறீங்க. ஜப்பான்ல அது தெளிவா கண்டுபிடிச்சிருக்காங்க. வாழ்க்கை நோக்கத்தை தான் அவங்க செய்யறாங்க. நீங்க அவன் வாழ்க்கை எவ்வளவு மற்றவனை பார்த்து வாழ்றது, மத்தவனை பார்த்து என்னென்ன பண்றது, எவனையே பார்த்து வேலைக்கு போறது, எவனையே போறது, கல்யாணம் பண்ணிக்கிறது பார்த்து தான் பண்றீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்னு யோசிக்கிறது இல்லை. ஒவ்வொரு உயிருக்குள்ளும் தனித்திறமை இருக்கிறது. அதை தான் பகவான் கிருஷ்ணர் சுதர்மா என்கிறார். இந்த சுதர்மா நிறைய பேர் சொல்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க எங்க வேணா கேட்டு தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்குங்க. நம்ம கிட்ட தான் வரணும்னு கிடையாது. அது என்னன்னு கண்டுபிடிங்க. அதான் உயிர் நோக்கம். ஒரு மாடுடைய செயலென பால் கறப்பது, அது அதன் நோக்கம். அது அதற்காக பிறந்தது, அதுக்கு உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது பால் கறந்து மக்களுக்கு பயனுள்ள காரியங்கள் செய்யுது. அது ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்கு. அது என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கு நாம நினைக்கணும். அது எனக்கே உட்காந்து யோசிச்சிருக்கிறியா? யாரோ சொல்றதுக்கு என்னத்தையே பண்ணிட்டு இருக்க கூடாது. மன நிறைவு நிம்மதி இல்லாத காரணம் உனக்காக பிறந்த நோக்கத்தை நீ செய்யவில்லை. அது கண்டுபிடிச்சாதான் உனக்காக மரண மகிழ்ச்சி சந்தோஷமான ஒரு இல்லைன்னு செத்து போடான்னு தோணும். அப்புறம் கர்மவனை நீங்க வேண்டும். இதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஞானம் வேணும்னா ஞான தீட்சை கொடுக்கிறோம், தீட்சையாக கொடுக்குறோம். 2 நாள் வகுப்பாக நாங்கள் கொடுக்குறோம். அக்லைஃப் அப்படிங்கிற ப்ரோக்ராம்லாம் நம்ம கொடுக்குறோம். கலந்துக்குங்க. இல்லைன்னா நானே பார்த்துக்கிறேன்னா தயவு செஞ்சு அதாவது வாழ்க்கை நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறிக்கிங்க. அது என்னன்னு தேடி தெரிஞ்சுக்க, உட்காந்து யோசி, அதுவும் உனக்கு வெளிப்படும். சரியா? இறைவனை வேண்டிக்க, உன் குருநாதரை வேண்டிக்க. உயிர் இறைவனாலே போகட்டும், நம் கையால் போகக்கூடாது. படைத்தவனே எடுக்கட்டும், நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. சரியா தங்கம்? எல்லாரும் சந்தோஷம். நேரில் சந்திப்போம். சென்னையில் கிளாஸ்ல கலந்துக்கிறவனுக்கு நேரில் சந்திப்போம். மற்றவங்க எல்லாம் மனமாற்றம் அடைங்க, கோயிலுக்கு போங்க, இறைவனை பாருங்க, வேதத்தை வாசிங்க, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. சரிங்களா? கெட்ட எண்ணத்தை விட்டுருங்க. நன்றி. நல்லதே நடக்கும் உங்க வாழ்க்கையில.